வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாளா இருக்குது. சிவனுக்கு மிக உகந்த நாளா இருக்கு. சிவதலங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில நெல்லையப்பருக்கு தேரோட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல யூரநாத சுவாமி தையல் நாயகி அம்மனுக்கு அந்த கோயில்லையும் தேரோட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு சிவனுக்கு மிக உகந்த நாளா இருக்கு. சிவ பக்தர்களை பார்க்கும்போது நமக்கு பல புண்ணியங்கள் சேரும்னு நம்ம வரலாற்று கதைகள்ல படிச்சிருக்கிறோம். சிவ பக்தர்களை பார்த்தாலே நமக்கு புண்ணியம் சேருமா. அந்த அளவுக்கு சிவன் பக்தர்கள் மேல ரொம்ப அன்பு, ரொம்ப ஒரு ஒரு ஈடுபாடு சிவனுக்கு எப்பவுமே உண்டு. ஒரு பக்தர் தவம் இருக்கிறாரு. அப்படி தவம் இருந்தார் அப்படின்னா காட்சி கொடுத்து என்ன வரனாலும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சிவன். அந்த வரத்தை வாங்கிட்டு அவர் அரக்கனா மாறுறாரா இல்ல தெய்வமா மாறுறாராங்கிறது ரெண்டாவது. அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே, ஏன்னா இன்னைக்கு பல மனிதர்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாய்ப்பு சில நல்லா தான் இருப்பாங்க, ஆனா ஒரு சில எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும், தன்னோட குணநலன்கள் எல்லாமே மாறிடும். அதே மாதிரி எப்பவுமே பல யுகங்களா மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, இன்னைக்கும் கிடையாது. அது மாதிரி சிவ பக்தர்கள் அந்த பட்டை அணிஞ்சு வர்ற அந்த பக்தர்களை பார்த்தாலே நமக்கு முக்தி கிடைச்சிடும். அதுக்கு நம்ம யூடியூப்ல கதையெல்லாம் போட்டிருக்கிறோம். அதாவது பட்டை அடிச்சவரை பார்த்து புதையல் கிடைச்ச கதையெல்லாம் போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, தன்னோட பக்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சிவன் நேரடியா களத்துக்கு இறங்குவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. மதுரை பாண்டிய மன்னரோட ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருக்குது மதுரையில. அப்போ எதிர்பாராம ஒரு சம்பவம் நடக்குது. வைகை நதியில வரலாறு காணாத வெள்ளம். அந்த வெள்ளத்தை அரசு பணியாட்களை வச்சு அந்த பாண்டிய மன்னனால சரி பண்ண முடியல. கரையை உடைச்சுக்கிட்டு உள்ள வருது மதுரை நகரத்துக்குள்ள. அப்படி வர்ற வெள்ளத்தை சரி பண்றதுக்காக உடனடியா அரசவையை கூட்டுறாரு பாண்டிய மன்னர். கூட்டி நம்ம கிட்ட இருக்க அரசு இயந்திரம், அதாவது அரசு பணி செய்யறவங்களை வச்சு நம்ம இந்த வைகை நதி கரைகளை பலப்படுத்த முயற்சி பண்ணோம். ஆனா நம்மளால முடியல. ஆகையால மக்களோட சப்போர்ட் நமக்கு தேவை அப்படின்னு யோசிச்சு வீட்டுக்கு ஒரு நபர் கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறதான் அன்னைக்கு அந்த அரசவையில எடுத்த முடிவு. வீட்டுக்கு ஒருவர் அந்த கரையை பலப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்து மதுரை நகரத்துக்குள்ள தண்டோரா போட்டு சொல்றாங்க, வீட்டுக்கு ஒரு நபர் கண்டிப்பா வரணும், நம்ம வைகை ஆறோட கரையை பலப்படுத்தணும் அப்படின்னு அறிக்கைகள் பறக்குது எல்லா பக்கமும். அப்ப வீட்டுக்கு ஒருவர் கண்டிப்பா வராங்க எல்லாருமே. ஏன்னா இதுல அவங்களோட பாதுகாப்பும் இருக்கு, அது போக அரசரோட உத்தரவு, அரச கட்டளை, அதை மீறிட்டா அவ்வளவுதான், தலை துண்டிக்கப்படும். அந்த அளவுக்கு அந்த காலத்துல சட்டதிட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையா இருந்திருக்கு. அப்படி இருந்த காலகட்டத்துல வந்தி அப்படின்னு அந்த ஊர்ல ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு உற்றார் உறவினர் சகோதரி யாருமே கிடையாது. அந்த பாட்டி ஒரு அனாதையான பாட்டி. அப்ப அந்த பாட்டிக்கு ஒரு ரெண்டு தான் தெரியும். ஒண்ணு புட்டை வச்சு அதை வியாபாரம் பண்ணி அதுல வர்ற சொற்ப வருமானத்தை வச்சு அந்த பாட்டி வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவபக்தை அந்த பாட்டி. டெய்லி சிவனை வணங்க தவறுறதே கிடையாது. போய் சிவனை வணங்கிட்டு அந்த விபூதியை அப்படியே கையால் அள்ளி பட்டையை போட்டுட்டு அந்த அம்மா தன்னோட வேலையை செய்யக்கூடிய ஒரு பாட்டி. அப்போ இந்த தண்டோரா உத்தரவை கேட்டவுடனே அந்த பாட்டிக்கு ஒரே சோகம். ஏன்னா அந்த பாட்டி சார்பா போறதுக்கு யாருமே இல்லை அந்த வீட்டில். அப்போ அந்த பாட்டி புலம்பிக்கிட்டே இருக்குது, ஐயோ யாருமே இல்லையே, நான் எப்படி போய் செய்ய முடியும், எனக்கு இவ்வளவு வயசாகி போச்சு, என்னையால புட்டை விற்கிறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் வாழ்ற வரைக்கும் உழைச்சுதான் வாழணுங்கிற ஒரு குறிக்கோளோட நான் வாழ்றதால புட்டை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா கரையில போய் மண்வெட்டியை வச்சு வெட்டி மண்ணை அள்ளி கொண்டு போய் போடுற திராணி என் உடம்புக்கு கிடையாது ஐயா சொக்கநாதா அப்படின்னு சிவன்கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்காங்க நைட்டெல்லாம். இந்த விஷயம் நம்ம சிவனோட காதுல போய் விழுகுது. என்னைக்குமே சிவ பக்தர்களோட ஒவ்வொரு குறையையும் அங்க போய் அந்த நந்தி காதுகிட்டையும் அல்லது அவரோட அந்த கருவறை கிட்ட போய் நம்ம சொல்லும் போது நேரடியா அது சிவனோட காதுக்கு போய் சேர்ந்துடும்.
அப்ப இந்த விஷயம் போய் சேருது. போய் சேர்ந்த உடனே சிவன் என்ன பண்றாரு, மறுநாள் காலையில நல்ல 6 அடி உயரத்துக்கு ஒரு உருவத்தை எடுத்து வேட்டியை இறுக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு மீசைய முறுக்கிக்கிட்டு ஒரு மண்வெட்டிய, ரொம்ப பழைய மண்வெட்டி, அதை அப்படி தோல்ல போட்டுக்கிட்டு, ஐயா கூலிக்கு எனக்கு கூலி கொடுக்க யாராவது இருக்கிறீங்களா, எனக்கு கூலி கொடுத்து என்கிட்ட வேலை வாங்க யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கூவிக்கிட்டே வாராரு. இந்த விஷயம் நம்ம பாட்டி காதுல போய் விழுகுது. விழுந்த உடனே அந்த பாட்டி, ஐயா இங்க வாயா, இங்க நம்ம வீட்டுல வேலை இருக்கு, ஆனா உனக்கு கூலி கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. பாருங்க, அந்த பாட்டி உனக்கு கூலி கொடுக்குறேன்னு சொல்லல, கூலி கொடுக்குற தகுதி எனக்கு இல்லை, ஆனா எனக்கு உன் உதவி தேவைப்படுது, உனக்கு நான் புட்ட உணவா உனக்கு கூலியா கொடுக்குறேன், புட்டு என்கிட்ட அது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவரு, சரிப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன், என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு. நீ என் வீட்டு சார்பா போய் அந்த கரையில போய் அரசு சொன்ன அந்த வேலையை நீ செய்யணும், போய் மண்ணள்ளி போடுறதா அங்க வேலை. சரின்னுட்டு உன் சார்பா நான் போறேன்னு அந்த கிளவி பேரை சொல்லிட்டு போய் உள்ள வேலைக்கு போயிட்டாரு. அப்போ போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் அரசு பணியாட்கள் வந்து கவனிப்பாங்கல்ல, வேலை நடந்துக்கிட்டு இருக்கா, என்ன நடக்கு ஏது நடக்கு அப்படின்னு சுற்றி சூப்பர்வைசிங் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அரசு ஊழியர்கள். அப்படி வந்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம சிவன் போய் ஒரு மரத்தடியில் போய் துண்டை விரித்து பப்பரப்பான்னு படுத்து தூங்கிட்டாரு. நல்ல புட்டு கொண்டு பாட்டி கொடுத்த புட்டை சாப்பிட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டாரு. தூங்கினவரை வந்து இவங்க பார்த்த உடனே ஒரு கோபம், என்னடா இது இவ்வளவு முக்கியமான வேலை நம்ம கொடுத்தோம், இவன் வந்து இங்க தூங்குறானே, இவன் யாரு என்னன்னு விசாரிங்கப்பா அப்படின்னு விசாரிச்சதுல இவன் வந்து வந்தின்னு ஒரு கிளவி சார்பா வந்திருக்கான், அந்த கிளவியால வேலை பார்க்க முடியாதுன்னு இவனுக்கு கூலி கொடுத்து அந்த அம்மா அனுப்பியிருக்கு அப்படிங்கிற தகவல் சொன்ன உடனே ராஜாவுக்கு கடும் கோபம். ஒரு வீட்டு சார்பா வந்தாலும் பரவாயில்ல, கூலிக்கு வந்திருக்கான், ஆனா வேலை செய்யாம தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு என்ன பண்றாரு ராஜா, அங்க இருந்த சவுக்க வாங்குறாரு. வாங்கி ஒரே அடி சுளீர்னு முதுகுல அடிச்ச அடியில சிவன் துள்ளி குதிச்சுட்டு எந்திக்கிறாரு. விழுந்த அடி அப்படி. சிவன் மட்டும் எந்திக்கலைங்க, அங்க இருக்கிற 1000 மக்களும் துள்ளி குதிச்சு ஒரு துள்ளு துள்ளுறாங்க எல்லாருமே. ஏன்னா சிவன் முதுகுல விழுந்த அந்த சாட்டை அடி அங்க இருக்க அனைவர் முதுகுலையும் விழுந்திருக்கு. அடிச்ச அந்த ராஜா முதுகுலையும் அந்த தளம் இருக்கு, அந்த வண்டி கிளவி முதுகுலையும் இருக்கு. கிளவி ஐயோ யார் அடிச்சா அப்படின்னு அந்த கிளவி எந்திக்குது. அங்க ஒவ்வொருத்தனும் முதுக தடவுறான். ஆஹான்னு என்னன்னு பார்த்தா எல்லாரும் முதுகுலையும் அந்த தடம் இருக்கு. அப்ப எல்லாரும் என்னடா இவனை அடிச்சா நம்ம முதுகுல அடி விழுகுதே அப்படின்ன உடனே அதுக்கப்புறம்தான் புரியுது உங்களுக்கெல்லாம், இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவர் ஒரு இறைவனுக்கு இணையானவரா இருப்பாரோன்னு ஒரு சந்தேகம். அப்ப ஐயா நீங்க யாரையா, உங்களை அடிச்சா எங்களுக்கு அடி விழுகுதே என்னன்னு கேட்ட உடனே அப்பதான் சிவன் சொல்றாரு, நான் வந்து என்னோட பக்தர்களுக்கு என்ன குறைனாலும் நான் வந்து அந்த இடத்துல நிற்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லிட்டு இந்த கிழவிக்காக வந்திருக்காரு சிவன் அப்படிங்கிறத நம்ம இந்த கதை மூலமா புரிஞ்சுக்கிட முடியுது. அப்ப அந்த அளவுக்கு சிவன் வந்து பாருங்க, சும்மா போற போக்குல விபூதியை பூசிட்டு வேண்டிட்டு போயிட்டா சிவன் அப்படியே அந்த அன்புக்கு அடிபணிஞ்சிருவாருங்க. உதாரணத்துக்கு கண்ணப்பன் கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து நம்ம விவரமா சொல்லுவோம், சுருக்கமா சொல்றேன். தெய்வம்னா என்னன்னு தெரியாது, இப்போ நல்ல நாகரிகம்னா என்னன்னு தெரியாது. காட்டுவாசி கண்ணப்பன். அந்த கண்ணப்பன் அங்க ஒரு ஐயர் வருவாரு, சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு போறத ஓரமா ஒளிஞ்சிருந்து பார்த்த அந்த கண்ணப்பன் போய் அந்த சிவனுக்கு கரியையும் மாமிசத்தை போய் படையல் பண்ணி சாமி கும்பிட்டாருங்க. கடைசியில் அது சிவன் வந்து உன் கண்ணை கொடுன்னு கேட்கவும் அப்படியே குத்தி கொடுத்தான். அதுக்கு சிவன் அப்படியே மயங்கி அந்த சிவன் அவருக்கு பல வரங்களை கொடுத்து நாயனார்கள்ல ஒரு ஆளா இன்னைக்கு அந்த கண்ணப்ப நாயனார் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு சிவன் வந்து ரொம்ப 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 ஒரு அன்பு நிறைந்த ஒரு கடவுள். இன்னைக்கு அந்த கடவுளுக்கு எங்க போய் பார்த்தாலும் தேரோட்டம் நடக்குது, விசேஷங்கள் நடக்குது. அப்படி இதை பார்க்கும்போது நமக்கு அந்த உணர்வை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது நம்ம கலியுக சேனலோட ஒரு நோக்கம். அதனால எல்லாம் இறை பக்தியை அதிகமாக வளர்த்துக்கோங்க, இறை உணர்வை வெளிப்படுத்துங்க, தப்பு கிடையாது. இருகரம் கூப்பி வணங்குங்க, கோயிலை போய் சுற்றி வாங்க. இது வந்து எந்த மதமாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒன்று தான்.
எல்லா மதத்துலேயும் தெய்வங்கள் தான் இருக்குது. எல்லா தெய்வங்களும் ஒரு கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே நம்ம எல்லாரையும் போய் ஒன்று சேர்க்கிறது தான் அந்த இறை அன்போட பணி. ஆகையால் அனைவரும் அன்போட ஒவ்வொருத்தர்ட்டையும் பகிர்ந்துக்கிடணும். சிவம் அப்படின்னாலே அன்புன்னு தான் அர்த்தம். அதனால் அன்பை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கோங்க. அனைவரும் வழிபடுங்க. நன்றி, வணக்கம்.